அப்படின்னா எல்லாரும் ஒரு எண்ணத்துல தான் இருக்குமா. யந்திரம் அப்படிங்கிறது ஒரு மிஷின்னு சொல்லலாம். ஒரு மனித உடல்னு ஒரு மிஷின்ல இருக்கும். சில பேரு விலங்கு உடல்னு ஒரு மிஷின்ல இருக்காங்க. சில பேர் பறவைகள் உடல்ல ஒரு மிஷின், ஒரு எந்திரம்ல இருக்காங்க. ஏதோ வந்து நம்ம ஏதாவது ஒரு எந்திரத்துல பயணம் செஞ்சுட்டே தான் இருக்கும். ஆனா நம்மளோட பயணம் வந்து ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரணும் அப்படின்னா நம்ம கிருஷ்ணர்கிட்ட தஞ்சம் எடுக்கும் போதுதான். அதனாலதான் பாகவதத்துல 10 லட்சணங்கள்ல ஆශ්‍රய தத்துவம்ங்கிறது கிருஷ்ணரை குறிக்குது. அது முழுக்க அஹ், ஆශ්‍රய தத்துவம்னு சொல்லும்போது பண்ண மாட்டேன். 9 லட்சணங்கள் பாகவதத்துல விளக்கப்பட்டு 10வது லட்சணம் ஆශ්‍රயம், அது கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஃபைனலி எல்லாம் கிருஷ்ணர்கிட்ட தான் வந்து முடியுது அப்படிங்கிறத பொருள் எடுத்துக்கிறோம். அதே போல நம்மளோட இந்த பௌதிக சம்சார சாகரம்ங்கிற இந்த பயணம் வந்து கிருஷ்ணர்கிட்ட வரும்போது முடியுமா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சுத்திட்டே இருக்கலாம். எப்படி சங்கராச்சாரியார் இருந்து புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு சொல்றாரோ அது போல மறுபடியும் பிறக்கிறது, அப்புறம் மறுபடியும் அம்மாவோட வயித்துக்குள்ள போறது, அந்த இருட்டான ஒரு வயிற்றுல ஒரு 10-9 மாசம் இருக்கிறது, அப்புறம் வெளியில வர்றது, அப்புறம் மறுபடியும் இறக்குறது, மறுபடியும் வயிற்றுக்குள்ள போறது, இப்படியே தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். யார் ஒருத்தர் வந்து முராரியோடைய தஞ்சத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது வந்து அறுக்கப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பயணம் வந்து எப்பவுமே கிருஷ்ணரை நோக்கி இருக்கட்டும். எஸ், இப்ப நம்மளுடைய வகுப்புக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வகுப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க ஒரு பாடல் பாடிட்டு இருந்தாங்களே, அந்த பாடல் எந்த மொழியில பாடியிருக்காங்க? அது கன்னடவா இல்ல ஆமா, தெலுங்கா? கன்னடா. கன்னடா. கன்னட யார்? என்ன பாடல் அது? யார் எழுதுனது? இருங்க, யாரு எழுதினான்னு தெரியல. கன்னட சாங் தான் அது. யார் ம், எழுதினான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எழுதி ஞாபகம். வச்சிருக்கிறேன். இல்ல, பாட்டு ரெஃபர் பண்ணணும். எஸ் எஸ், ரெஃபர் பண்ணுங்க. எனிவே கன்னடா அப்படின்னாலே நமக்கு புரந்தரதாஸ், கனகதாஸ் இந்த மாதிரி மிகப்பெரிய. ஆமா ஆமா, அவங்க தான் புரந்தரதாசு ஒருத்தன். 2 பேர் தான். பொதுவா புரந்தரதாஸ் பாடல் அப்படின்னா அது அதோட கடைசியில இது புரந்தரதாஸ் விட்டலன்னு சொல்லி வரும். பட் அந்த மாதிரி எதுவும் வரலையேங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன் நான். அப்படியா? நான் கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். கனகதாசரோ இல்ல ஜெகநாத் தாஸ் விட்டலோ, இவங்க என்ன பாடல் எழுதினாலுமே சரி அதுல கடைசியில அவங்களுடைய பேர் வரும். அவங்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு தொண்டன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேர் வரும். எப்படி நம்மளோட சம்பிரதாயத்துல இருந்து நரோத்தம் தாஸ் தாக்கூரோட பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இறுதியில இருந்து நரோத்தம் தாஸ் தாக்கூருங்கிற அவருடைய பேர் வச்சுக்கொண்டே அது முடியும். எப்படி பஜகுரு மன ஸ்ரீநந்த நந்தன அபய சரணார விந்தரே அப்படின்னு சொல்லி கோவிந்ததாசர் பாடுறார். என்னுடைய மனசு, தயவு செஞ்சு என்னுடைய பேச்சை கேளு, உன்னுடைய சிந்தனையை வந்து அஹ், நந்தமராஜுடைய பையனுடைய திருவடியில வையி அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார். அந்த பாடல் முடியும் போது கோவிந்த தாச விலாசாரே அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய இந்த கோவிந்ததாசன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பொதுவா ஒரு இந்த மாதிரி வைஷ்ணவ ஆச்சல் ஏதாவது பாடல் எழுதினாங்கன்னா அதுல இருந்து அவங்களுடைய பேர் நம்ம இருக்கிறத பாக்குறோம். பட் குறிப்பா கன்னட பஜனத்துல நம்ம வந்து அந்த மாதிரி பாக்குறோம். அப்படி அந்த மாதிரி இது எதுவும் இல்ல. தெரியாத இந்த பாடல் அப்படின்னா சாங் யார் பேர் இல்ல. அவர் பேர் இல்ல. கடைசியில உலக திரிவாசா வதனா அப்படின்னு தான் முடிச்சிருக்காங்க. yeah. ஏன்னா நிறைய பாடல் இப்ப தமிழ்நாட்டிலயும் கூட பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் பாடல்கள்லாம் இருக்கு. அது ஆழ்வார்கள் பாடின பாடல் அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமா பாடுறோம். எப்படி இந்த மாசம் மார்கழி மாசம் நம்ம 30 நாளுமே தமிழ்நாட்டுல குறிப்பா எல்லாருமே திருப்பாவே பாடுவாங்க. ஆனா திருப்பாவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாடல் அது. அது வந்து எப்படி கோதை பாடினாங்க அப்படிங்கிறதும் அதுல வருது. ஆனா நமக்கு நல்லா தெரியும் அது வந்து ஆழ்வார்களுடைய திருவாய்மொழியில இருந்து வரக்கூடியது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப அது அங்கீகரிக்கப்பட்ட பாடல், அதனால நம்ம அதை பாடுறோம். பட் அதை தாண்டி நிறைய பேர் பாடியிருக்காங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா அஹ், ஏகப்பட்ட பெருமாளோட கீர்த்தனங்கள் கூட இருக்கு. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படின்னு சொல்லி கூட ஒரு பாடல், ரொம்ப பிரபலமான ஒரு பாடல்லாம் கூட இருக்கு. அதை கூட சம்டைம்ஸ் சில பக்தர்கள்லாம் கூட ரசிச்சு கேட்கிறாங்க, எவ்வளவு நல்லா அந்த பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னு. ஆனா அது வந்து பகவானுடைய
தூய பக்தர் ரெகக்னைஸ் பண்ணி அதை பாடின பாடல் கிடையாது. அதனால நம்ம அதை பாடக்கூடாது. அது பக்தர்களுக்கே தெரியறது இல்ல. நம்ம எந்த பாடல்னாலுமே சரி, அது தூய பக்தருடைய திருவாயிலிருந்து பாடுனா மட்டும்தான் நம்ம அது வந்து பாட முடியும். அப்படி நமக்கு அது சந்தேகமா இருக்கு, தெரியல அப்படின்னா பேசாம பாடாம விட்டுறலாம். அவைஷ்ணவோ முகோத்கீர்ணம் பூட்டம் ஹரிகதாமிருதம் ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம் சர்ப்போச்சிஷ்டம் யதாபயா. இது ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பாடல அடிக்கடி இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுவார். அதாவது அவைஷ்ணவோ முகோத்கீர்ணம், வைஷ்ணவர் அல்லாதவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஹரிகதா கூட கேட்க கூடாதாம். அது என்ன ஹரிகதா தானே, பகவானை பத்தி தானே அவங்க பாடுறாங்க, அதுல எப்படி நம்ம வந்து கேட்காம இருக்கலாம்? அது அதுக்கு வந்து ஒரு உதாரணம் கூட என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம் சர்ப்போச்சிஷ்டம் யதாபயா. ஒரு பால் பால் வந்து நல்லது தானே, அமிர்தம் தானே, அது எடுத்துக்கலாமே, தவறு கிடையாது. ஆனா பால் வந்து எடுக்காதேன்னு எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா, சர்ப்பத்தோடைய உச்சிஷ்டம் அங்க பட்டுருச்சு அப்படின்னா, எப்போ ஒரு விஷமான பாம்போடைய வாய் அது அந்த பால்ல பட்டுருச்சோ, அப்போ அந்த பாலே இருந்தா கூட அதை எடுக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது விஷம் உள்ள ஒரு பாலாயிடுச்சு. அதே போலதான் ஹரிகதா தான் அது. ஹரிகதால எந்த விதமான விஷமும் கலக்க முடியாது. ஆனா அதே ஹரிகதா வந்து வைஷ்ணவர் அல்லாத ஒரு வாயிலிருந்து பட்டுருச்சு அப்படின்னா, அப்போ அது விஷம். அது உண்மையான ஹரிகதா கிடையாது. அது வந்து ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம். ஐயோ காதால கேட்காத, காது மூடிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்கன்னு ஸ்ரீல பிரபுபாத் அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். அதனால நம்ம ஹரிகதானா கூட அது வைஷ்ணவர்கள்ட்ட தான் கேட்கணுமே தவிர, மாயாவாதிகள்ட்ட இருந்தோ, அருவவாதிகள்ட்ட இருந்தோ, பக்தர்கள் அல்லாதவங்ககிட்ட இருந்தோ, கர்மிகள் கிட்ட இருந்தோ, பேரளவான பக்தர்கள்ட்ட இருந்தோலாம் நம்ம கேட்க கூடாது. அதனாலதான் நம்ம ஒரு பாடல் பாடுறோம் அப்படின்னா, அது அங்கீகரிக்கப்பட்ட பாடலா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது பேரளவான நடைமுறையில பிரபலமான ஒரு பாடலா இருந்தா கூட, அது வந்து பக்தர்கள் எஸ்பெஷலி நான் சொல்றது ரெகக்னைஸ் ஆன ஒரு தூய பக்தர்கள். நம்ம சம்பிரதாயம் நிறைய ஆச்சாரியர்கள்லாம் இருக்காங்க. ஸ்ரீல பிரபுபாதர்கள் பாடல்கள் எழுதியிருக்கார். பக்தி சுதான் சரஸ் தாக்கூர் எழுதியிருக்கார். பக்தி வினோத் தாக்கூர் பல பாடல்கள் எழுதியிருக்கார். நம்ம அடிக்கடி எல்லா இஸ்கான்களையும் அதை பாடுறோம். நரோத்தம் தாஸ் தாக்கூரோட பாடல்கள் ரொம்ப பிரபலமா இருக்கும். அதெல்லாம் நீங்க வங்காளம் போனீங்கன்னா, ஒரிசாலாம் போனீங்கன்னா நரோத்தம் தாஸ் தாக்கூரோட பாடல் வந்து ஏறக்குறைய எல்லா வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எப்படி நமக்கு திருப்பாவைன்னா எல்லா வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கோ, அதே போல நீங்க பெங்கால், வங்காளம், ஒரிசாலாம் போனீங்கன்னா நரோத்தம் தாஸ் தாக்கூரோட பாடல்கள், பக்தி வினோத் தாக்கூர் பாடல்கள்லாம் வீடுக்கு வீடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது போல இருக்கும். அந்த மாதிரி ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு பாடல்கள்ட்ட கேட்கணும். தமிழ்நாட்டுல உள்ளவங்க ஆழ்வார்கள் பாடல பாடட்டும். இல்ல கன்னடா தேசத்துல இருக்காங்கன்னா, அவங்க புரந்தரதாசோட பாடல்கள்லாம் நல்லா பாடலாம். ஏன்னா அவரு அவரு 4,75,000 பாடல்கள் எழுதியிருக்கார். அது நமக்கு படிக்கிறதுக்கே நமக்கு காலம் இருக்குமான்னு தெரியல. அதுல 10,000 பாடல்கள் தான் இப்போவே அவைலபிளா இருக்கு. 10,000 பாடல்களே பாத்தீங்கன்னா, அதுவே ரொம்ப பெருசுதான். ஏறக்குறைய ஒரு பாதி பாகவதம் செட்டு மாதிரி வந்துரும். அவ்வளோ இருக்கு. அப்ப அந்த பாடல்கள் நமக்கு பாடுறதுக்கே நிறைய இருக்கு. நம்ம அதையே நம்ம வந்து பாடினாலே அஹ், ரொம்ப தாராளமானது. இங்க அங்கன்னு மேபி நீங்க பாடின பாடல் யாராவது எழுதியிருக்கலாம். பட் அதை செக் பண்ணிக்கோங்க. அது தெரியல அப்படின்னா பெட்டர் நமக்கு கனகதாசர், புரந்ததாஸ் பாடின பாடல்கள்லாம் கன்னட சங்கீதத்துல நிறையவே இருக்குன்னு பாக்குறோம். அது கூட நம்ம கேட்கலாம். அதே போல ஒவ்வொரு மொழியிலையும் அந்தந்த ஆஹ் அஹ் வைஷ்ணவர்கள் தோன்றி அந்த மொழிக்கு பெருமை சேர்க்கிறது செஞ்சிருக்காங்க பகவானை புகழ்றது மூலமா. இப்ப தமிழ் மொழிக்கு என்ன பெருமை இருக்கு? அந்த தமிழ் மொழியால பகவானை புகழ முடியுது அப்படின்னா அந்த தமிழ் மொழிக்கு பெருமை. தமிழ் மொழிக்கு என்ன பெருமை? அங்க ஆழ்வார்கள் பிரபந்தத்தை எழுதினாலதான் தமிழ் மொழிக்கே பெருமை. இல்லாட்டினா தமிழ் என்ன பெரிய மொழி? அது சமஸ்கிருத மொழியா இருந்தா கூட அங்க பகவானுடைய புகழ் இருக்கு அப்படின்னா அந்த மொழிக்கு அந்த இலக்கியம் பெருமை சேர்த்துருச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டினா சமஸ்கிருதத்துல நிறைய நாஸ்திக புத்தகங்கள் கூட தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நமக்கு சர்வாக்க முனின்னு தெரியும். வேத கலாச்சாரத்துல சர்வாக்க முனி நாஸ்திகம் பேசுவார். அவர் சமஸ்கிருதம் தானே அவர் அவருடைய இதுல எல்லாம் இருக்கு. ஏன் சாரீரக பாஷ்யம் எழுதின சங்கராச்சாரியர் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து அருவவாதத்துக்கு எழுதியிருக்கார். அது வேத கருத்துகளுக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான். அதெல்லாம் சமஸ்கிருதத்துல தானே இருக்கு. இப்ப சமஸ்கிருதத்துல இருந்துன்னா அதுக்காக அது தெய்வீகம்னு கிடையாது. அது உண்மையிலே பகவானுக்கு புகழ் சேர்க்கும் போதுதான் அது தெய்வீகமான ஒரு பாஷை ஆகுது.
பகவான் ஆதியில ஏற்ற புரோபாத் சொன்னது போல ஃபாதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் சொல்லி சமஸ்கிருதம் சொல்லியிருக்காரு. அதுல சந்தேகம் கிடையாது. சமஸ்கிருதம் மூத்த மொழி தான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த சமஸ்கிருதத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடியது பகவானுடைய ஹரிகதாம் தான். இப்போ பாகதம்லாம் வேத கலாச்சாரத்துல காலங்காலமா சமஸ்கிருதத்தை வைத்துக்கொண்டு பகவானுடைய திருப்புகழ் தான் பாடுவாங்க. எந்த மொழியானாலும் இப்ப அந்த காலத்திலயும் சரி, தமிழை வைத்துக்கொண்டு எல்லாருமே ரொம்ப அழகா பகவானை புகழ்றதுக்காக தான் இருக்கும். இந்தியா முழுக்க சரி, ஏதாவது ஒரு வஸ்து புரோபாதர் சொல்ற ஓரியன்டல் சிவிலைசேஷன்னா ஏறக்குறைய இந்த கிழக்குல இருக்கக்கூடிய நாகரிகமான சமுதாயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து கொண்டு பகவானை புகழ்வாங்க. அது மொழியா இருந்தாலுமே சரி, ஒரு கருவியா இருந்தாலும் சரி, இல்ல தன்னோட திறமையா இருந்தாலுமே சரி. பாகவதத்துல நம்ம இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து 5வது அத்தியாயம் முதல் காண்டத்துல பார்த்திருக்கோம். அது எனக்கு இந்த ஸ்லோகம் ஸ்விஷ்டஸ்ய சுக்தஸ்ய அவிச்சுதார்த்த கவிவி நிரூபிதோய உத்தம ஸ்லோக குணானு வர்ணனே. அதாவது நம்மளுடைய செயல்கள் மூலமா, நம்மளுடைய புத்தி மூலமா, நம்மளுடைய பாண்டித்யம் மூலமா, நம்மளுடைய சங்கீதம் மூலமா, நம்மளுடைய கவிதை மூலமா, நம்மளோட திறமை மூலமா, நம்மளோட விஞ்ஞானம் மூலமா பகவானோட ஹரியோடைய புகழை கேட்கறதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா அப்போ அது சரியான பயன்பாடு ஆகுது. இப்போ இது வந்து நம்ம ஒவ்வொரு மொழிக்கும் இது வந்து நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ணிக்கணும். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் இருந்து அது பகவானோட ஹரிக்கு புகழுக்கு கொண்டு வரணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் ஒவ்வொரு மொழியிலையுமே கூட இப்ப நீங்க மராட்டியில கூட பாத்தீங்க அப்படின்னா துக்காராம் நிறைய அபங்கங்கள்லாம் எழுதியிருக்கார் பாண்டுரங்க விட்டரை வச்சு. அப்ப அந்தந்த இடத்துல அந்தந்த மொழியில ஹரியுடைய புகழை பாடுறதுக்கு நிறைய வைஷ்ணவர்கள் தோன்றி இருக்காங்க. நம்மளுடைய மொழியில தானே இருக்கும், என்ன பண்றதுன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டியது இல்ல. அந்தந்த மொழியிலையும் நிறைய வைஷ்ணவர்கள் தோன்றி பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அதை நம்ம தாராளமா பாடலாம். அது பாட முடியலன்னா கூட வருத்தப்பட வேண்டியதே இல்லை. ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு நிறைய புத்தகங்கள் கொடுத்திருக்கார். அவர் ஆங்கிலத்தை கொடுத்தா கூட அதை ஒவ்வொரு மொழியிலையும் உலகத்துல இருந்து மொழிபெயர்க்க சொல்லியிருக்கார். அதெல்லாம் பிரபுபாதர் சீடர்கள் பிரபுபாதர் காலத்திலே நிறைய மொழிபெயர்ப்பு செஞ்சாங்க. இப்ப அதெல்லாம் நமக்கு வந்து மொழிபெயர்ப்போட இருக்கு. பாடல் கூட நமக்கு புரியறது இல்லை. நமக்கு திருப்பாவை கூட நிறைய பேருக்கு புரியாது. அதுல என்ன, எனக்கும் இப்ப வரைக்கும் அப்படிதான். எனக்கு திருப்பாவையில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு கூட எனக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னா நிறைய டைம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அது வந்து நல்ல தமிழ் தெரிஞ்சவங்க நம்ம கேட்கும் போதுதான் ஓ இதுதான் அந்த அர்த்தம்னு புரியுது. இல்லாட்டி ஒரு ஒரு 30 பாடல்கள்ல ஏதாவது ஒரு பாடல் எடுத்தா கூட நமக்கு தமிழ்ல அந்த இது புரியுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதர் அவர் ரொம்ப கருணையா அவருடைய புத்தகங்கள் ஆங்கிலத்துல இருந்தா கூட அது வந்து ஒவ்வொரு மொழியிலையும் மொழிபெயர்க்க சொல்லி அந்த ஒரு கட்டளை கொடுத்து இப்போ அது வந்து விளக்கங்களோட நமக்கு எல்லாமே பாகவதமாகவும் சைத்தன்ய சரிதாமிருத்தமாகவும் பகவத்கீதையாகவும் வந்திருக்கு. அதனால இந்த புத்தகங்களை நம்ம படிக்கிற மூலமாகவே நம்ம வந்து ஹரிஸோட சங்கீதம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். அதை நம்ம தாராளமா நம்ம செய்யலாம். சோ நம்ம பாடுறதுக்கு முன்னாடி அந்த பாடல் அங்கீகரிக்கப்பட்ட பாடலா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு விளக்கங்கள் சொன்னேன். நம்ம வகுப்புக்கு போலாம். இன்றைய ஸ்லோகம் ஐ திங்க் முதல் காண்டம் 7வது அத்தியாயம் 11வது ஸ்லோகமா? கரெக்ட், சரியா? ஆமா பிரபுஜி, ஆமா. எஸ், 11வது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. முதல் காண்டம் 7வது அத்தியாயம் ஸ்லோகம் 11. ஹரேர் குணாக்ஷிப்தமதி பகவான் பாதராயணிஹி அத்யகான் மஹதாக்யானம் நித்யம் விஷ்ணு ஜனப்ரியஹ. ஹரேர் குணாக்ஷிப்தமதீர் பகவான் பாதராயணிஹி அத்யகான் மஹதாக்யானம் நித்யம் விஷ்ணு ஜனப்ரியஹ. ஹரேர் குணாக்ஷிப்தமதீர் பகவான் பாதராயணிஹி அத்யகான் மஹதாக்யானம் நித்யம் விஷ்ணு ஜனப்ரியஹ. மொழிபெயர்ப்பு
வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் மொழிபெயர்ப்பு பொருளுரை. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா பிரபுஜி. இப்படியாக ஸ்ரீ வியாசதேவரின் புதல்வரும் தெய்வீக சக்தி பெற்றவரும் பகவத் பக்தர்களுக்கு பிரியமானவருமான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இந்த சிறந்த வரலாற்றையும் ஸ்ரீமத் பாகவதம் கற்றறிந்தார். பொருளுரை. பிரம்ம வைவர்த்த புராணத்தின்படி ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி அவரது தாயின் கருவில் இருக்கும் பொழுதே முக்தி பெற்ற ஆத்மாவாக இருந்தார். அவர் பிறந்த பின்னர் வீட்டில் தங்கியிருக்க மாட்டார் என்பதை ஸ்ரீல வியாசதேவர் அறிந்திருந்தார். ஆகவே அவர் வியாசதேவர் சுகதேவரை பகவானின் உன்னத செயல்களில் பற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக பாகவதத்தின் சாராம்சத்தை அவருக்கு உபதேசித்தார். பிறப்பிற்கு பிறகு பாகவத ஸ்லோகங்களை பாராயணம் செய்த அவர் அவ்விஷயங்களில் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கற்றுத் தேர்ந்தார். பொதுவாக முக்தி பெற்ற ஆத்மாக்கள் இறைவனுடன் ஒன்றாகிவிட வேண்டும் என்ற அத்வைத கருத்துடன் ஆன்மீகிகள் அருவ பிரம்மத்தில் பற்று கொண்டவர்களாக உள்ளனர். ஆனால் வியாசதேவரை போன்ற தூய பக்தர்களின் சகவாசத்தினால் முக்தி பெற்ற ஆத்மாவும் கூட பகவானின் உன்னத குணங்களினால் கவரப்பட்டு விடுகின்றனர். ஸ்ரீ நாரதரின் கருணையால் ஸ்ரீமத் பாகவதம் என்னும் மிகச்சிறந்த வீர காவியத்தை ஸ்ரீல வியாசதேவரால் கூற முடிந்தது. மேலும் வியாசதேவரின் கருணையால் அதன் கருத்தை ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியால் கிரகித்துக் கொள்ள முடிந்தது. பகவானின் தெய்வீக குணங்கள் கவர்ச்சி மிக்கவையாக இருப்பதால் ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி அருவ பிரம்மத்தில் முழுமையாக ஆழ்ந்திருப்பதிலிருந்து விடுபட்டு பகவானின் உருவத்திற்கு செய்யும் தொண்டை உறுதியாக ஏற்றுக்கொண்டார். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பகவானின் அருவமான அம்சத்திற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதிகமான நேரத்தை வீணாக்கி விட்டோமோ என்று தமக்குள் எண்ணிக்கொண்ட அவர் பரம்பொருளின் அருவ அம்சத்திலிருந்து தம்மை முற்றிலும் விலக்கி கொண்டார். அதாவது பகவானின் அருவ அம்சத்தை விட உருவ அம்சத்தில் மிகப்பெரிய ஆன்மீக ஆனந்தத்தை அவர் உணர்ந்தார். அந்த நாள் முதல் அவர் விஷ்ணு ஜனங்களுக்கு அல்லது பகவானின் பக்தர்களுக்கு மிகவும் பிரியமானவர் ஆவார் என்பதுடன் பகவத் பக்தர்கள் கூட அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆயினர். ஜீவராசிகளின் தனித்தன்மையை கூப்பிட விரும்பாதவர்களும் படிங்க மாதாச்சு படிங்க. ஹரே கிருஷ்ணா. பகவானின் சூய ரூபத்திற்கு தொண்டு செய்ய விரும்புவர்களான பகவத் பக்தர்கள் அருவவாதிகளை அவ்வளவாக விரும்புவதில்லை. அதே போலவே பரமனுடன் ஒன்றாகிவிட விரும்பும் அருவவாதிகளும் பகவத் பக்தர்களின் மதிப்பை கணக்கிட இயலாதவர்களாக உள்ளனர். இவ்வாறாக இவ்விரு ஆன்மீகிகளும் பழங்காலத்தில் இருந்தே அவ்வப்பொழுது போட்டியாளர்களாக இருந்து வந்துள்ளனர். அதாவது அருவவாதிகள் அருவ பிரம்மத்தையும் உருவவாதிகள் பகவானையும் நோக்கமாக கொண்டிருப்பதால் இவர்களில் ஒவ்வொரு பிரிவினரும் மற்ற பிரிவரை சேர்ந்தவரிடமிருந்து தனித்தே நிற்க விரும்புகிறார்கள். எனவே ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியும் கூட பக்தர்களை விரும்பாதவராக இருந்திருக்கிறார் என்று காணப்படுகிறது. ஆனால் ஆழ்ந்த பக்தராக மாறிவிட்ட பின் அவர் எப்பொழுதும் பக்தர்களின் தெய்வீக உறவை மட்டுமே விரும்பினார். அவர் பகவத் பக்தராக அல்லது பாகவத சொருபியாக மாறி இருந்திருந்தால் பகவானின் பக்தர்கள் கூட அவரது சகவாசத்தை விரும்பினார். இவ்வாறு பிரம்மத்தை பற்றிய ஆன்மீக அறிவை முழுமையாக அறிந்திருந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவருமே பிறகு பரமபுருஷ பகவானின் உருவ அம்சங்களில் ஆழ்ந்து விட்டவர்கள் ஆயினர். சுகதேவ கோஸ்வாமி எப்படி பாகவத வர்ணனைகளால் கவரப்பட்டார் என்ற கேள்விக்கு இஸ்லோகம் முழுமையாக விடை அளிக்கிறது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. ஓம் ஞானாம் திமிராந்தஸ்ய ஞானஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதீனம். தேஹம் ஸ்ரீகுரும் ஸ்ரீயுதபதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ஸ்ச சாக்ரஜாதம் சஹகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधाकृष्णपदान् सहगण ललित श्रीविशाखान्वितांश्च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராம ஹரே ஹரே. गुरु वैष्णव भगवान तीने स्मरण होय विघ्न विनाशन अनायासे होय निज वांछित पूरन. हरे गुणाभिषितामति भगवान बादरायणिः अद्यगान महद आख्यानम नित्यं विष्णु जनप्रियः. இந்த ஸ்லோகத்துல எப்படி சுகதேவ கோஸ்வாமி அவர் விஷ்ணு ஜனங்களுக்கு மிகவும் பிரியமானவராய் இருக்கார் அப்படிங்கிறது வர்ணிக்கப்பட்டிருக்கு. அவர் விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமானவரா இருக்கிறனாலதான் அவர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பேசுறதுக்கும் தகுதியானவரா இருக்கார். ஒருத்தர் விஷ்ணு ஜனவா இல்லாம பாகவதம் பேச முடியாது. தெரிந்தோ தெரியாமலோ நான் ஒரு ஸ்லோகம் வந்து இந்த உபன்யாசம் ஆரம்பிக்கிற முன்னாடியே சொன்னேன். அவைஷ்ணவோ முகோத்கீர்ணம் கூட்டம் ஹரிகதாமிருதம் சிரவணம் நைவ கர்த்தவ்யம் சர்ப்போச்சிஷ்டம் யதாபயா. எப்படி அமிர்தமான ஒரு பால் ஒரு பாம்போடைய பல் பட்டுருச்சு அப்படின்னா, நாக்கு பட்டுருச்சுன்னா நம்ம அதை எடுக்க கூடாதோ, அது விஷமா இருக்கிறனால, அதே போல ஹரியோடைய கதா அமிர்தமா இருந்தா கூட அது ஒரு வைஷ்ணவர் அல்லாத ஒரு நபருடைய வாயிலிருந்து வருது அப்படின்னா அதை எடுக்கக்கூடாது, கேட்கக்கூடாது. ஸ்ரவணம் நைவ கர்த்தவ்யம், காதால அதை கேட்டுடாத அப்படின்னு சொல்லி வேதங்கள்ல நமக்கு வந்து நல்ல ஒரு அபாயத்தை நமக்கு கொடுக்குது, நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்குது, இதை செய்யாத அப்படின்னு. அப்போ ஒரு வைஷ்ணவர் இல்லாம ஒருத்தவர் வந்து பகவானை பத்தின விஷயங்கள், இப்ப ஹரி கதாமிருத்தம்னா என்ன? பாகதம் தானே. பாகதம்னாலே ஹரி கதாமிருத்தம் தான். பாகதங்கிறது முழுக்க முழுக்க ஹரியோடைய கதைகள் தான் இருக்கு. ஹரியோட கதைகள் அப்படின்னா அங்க பாகவதர்களும் உள்ள வந்துடுறாங்க. அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய ஒரு பொருளுரையில எழுதுறார். இது பகவத்கீதையில 10வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம்னு நினைக்கிறேன். மன்மனா பாமத் நோ மச்சித்த மத்கத பிராண போதயந்த பரஸ்பரம் கதையந்தஸ்சு மாம் நித்யம் துஷ்யந்தீச்ச ரமந்தீச்ச அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். எப்படி தன்னுடைய பக்தர்கள்லாம் மச்சித்த மத்கத பிராண, என்னை பத்தி பேசுறது, என்னையே பிராணனா கொண்டவர்கள் என்னை பத்தியே பேசிக்கொண்டு ரொம்பயும் ஆழ்ந்து பரவசத்திலே இருக்கிறார்கள். என்னை பத்தி தொடர்ந்து அவங்க கேட்கறனால அவங்களுக்கு பரம திருப்தியும் ஆனந்தமும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனர்கிட்ட கீதையில சொல்றார். அந்த பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் இருந்து பாகதம் தான் ஒரே இலக்கியம் எங்க பகவானுடைய திரு லீலைகள் பக்தர்களோட சேர்ந்து அழகான வர்ணனையோட சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றார். அப்போ பாகதம்னா பகவான் பக்தர்களுடைய அழகான லீலைகள்லாம் அடங்கிய ஒரு இலக்கியம். இப்போ பாருங்க, கிரேட் எபிக் அப்படிங்கிற ஒரு சிறந்த காவியம், ஒரு வீர காவியம்னு தமிழ்ல இருக்காங்க. சிறந்த காவியம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஹரி கதாமிருதம் தானே. ஹரியோட லீலைகள் தான் அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஹரியோட கதையோ லீலையோ பொதுவா நம்ம கதைன்னு, ஆனா கதை அப்படிங்கிறது நம்ம லீலை. சோ ஹரி கதா அமிர்தா, ஹரியோடைய கதைகள் எல்லாமே நமக்கு அமிர்தமா இருக்கான். ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். அமிர்தா அப்படின்னா நமக்கு மரணத்துல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதுக்கு அமிர்தம்னு சொல்லுவாங்க. பொதுவா நம்ம அமிர்தம் போல இருக்கு அப்படின்னா ரொம்ப ருசியா இருக்கிறது நம்ம அமிர்தம்னு சொல்லுவோம். நம்மளோட நடைமுறையில நமக்கு அமிர்தம்னாலே அது ஒரு ருசியானதை நம்ம வந்து என்ன ஒரு அமிர்தமா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் ஒரு அர்த்தம் தான். ஆனா அந்த வார்த்தையை நம்ம பிரிச்சு பார்க்கும்போது மிருதா, மிருத்தானா மிருத்யு, மிருத்யு சர்வரசாகம்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றார். எப்படி எல்லாருக்கும் நான் மரணமா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவேங்கிறார். பொதுவா கர்மிகளுக்கு பகவான் வந்து மரணமா வர்றார். அப்போ அதுக்கு மிருத்யுன்னு பேரு. அந்த மிருத்யுவை நிவிருத்தி பண்றது அமிர்தன்னு பேரு. அப்ப அமிர்தம் அப்படின்னா நமக்கு தொடர்ந்து பிறப்பு இறப்புன்னு இந்த சம்சார சக்கரத்தை சுத்திட்டு இருக்கிறத நிப்பாட்டுறதுக்கான ஒரு வஸ்துவ அமிர்தம்னு சொல்லுவோம். இல்ல எதாவது ஒண்ணு எடுத்தார் அப்படின்னா நமக்கு
நீடித்த ஆயுள் கிடைக்குமோ அதுக்கும் அமிர்தம்னு பேரு. இப்போ தேவர்கள் அசுரர்கள் பார்க்கடலை கடைஞ்சாங்க, அப்போ வந்து விஷம் வந்துச்சு, அதை சிவபெருமான் எடுத்தார். அதற்கப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த கடல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கடைய வந்துச்சு. இறுதியில அந்த அமிர்த கலசத்தை தன்வந்திரி பகவான் எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அமிர்த கலசத்துல உள்ள அமிர்தத்தை சாப்பிட்டனாலதான் தேவர்கள் அமரர்கள் ஆனாங்க அப்படின்னு சொல்லியும் சாஸ்திரத்துலங்கிறத பாக்குறோம். அமரர்களுக்கும் அதே அர்த்தம் தான். அமரர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மர அப்படின்னா மரணத்தை அடைகிறதுன்னு அர்த்தம். அமர அப்படின்னா அந்த மரத்தை அடையாதவர்கள், இல்ல நித்தியத்துவத்தை அடைந்தவர்களுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு, அமரர்கள் அப்படின்னு. அப்போ அமரர்கள் எப்படி அமரர்கள் ஆனாங்க அப்படின்னா, அந்த அமிர்த கலசத்துல உள்ள அந்த அமிர்தத்தை பருகுனனால அப்படின்னு. அப்ப அமிர்தம்ங்கிறது அதுக்காக அவங்க மரணமற்று தேவர்கள் இருப்பாங்கன்னு கிடையாது. பட் அவங்களுடைய வாழ்நாள் ரொம்ப 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 பெருசா இருக்கனால ஏறக்குறைய அவங்க மரணம் அடையாதது போல் நமக்கு தெரியுது. அதனால அவங்கள அமரர்கள்னு சொல்லுவாங்க. அப்ப அமரர்கள், அமிர்தம் அப்படின்னா நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, இல்ல நீண்ட ஆயுள், நீண்டனா ரொம்ப நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியதுக்கு அமிர்தம்னு பேரு. இல்ல சுவையான ஒண்ணுக்கும் அமிர்தம்னு பேரு. இல்ல நம்மள பிறப்பு இறப்புன்னு சம்சார சக்கரத்தை இருந்து காப்பாற்றக்கூடியதுக்கு அமிர்தம் அப்படின்னு சொல்லி பேரு. அப்போ ஹரி கதாமிருத்தம் அப்படின்னா நமக்கு இந்த சம்சார சக்கரத்துல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய விஷயம் பகவான் ஹரியோட கதைகளை கேட்கறது. அந்த ஹரியோட கதைகள் நம்மளுடைய வாய்க்கு, நம்மளுடைய காதுக்கு இனிமையா இருக்கு, பேசுறதுக்கு நமக்கு நாக்குக்கு சுவையா இருக்கு, கேட்கறதுக்கு காதுக்கு இனிமையா இருக்கு. அதனால அதுக்கு ஹரி கதாமிருத்தம்னு பேரு. அதனால ஸ்ரீமத் பாகவதத்தை நம்ம வந்து அமிர்தம் நிவிருத்த தர்ஷை உபகீயமானா பவ ஔஷத ஸ்ரோத்ர மனோபிராமா உத்தம ஸ்லோக குணானுவாதாத் புமான் விரஜேத பினா பசுக்னாத். நம்மளுடைய பிறப்பு இறப்புங்கிற இந்த சம்சார சக்கரத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த பாகவதம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். அதே போல சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம், இந்த பாகவதம்ங்கிறது சுகதேவ கோஸ்வாமியோட திருவாயிலிருந்து வந்த அமிர்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஹரி கதாமிருதம்ங்கிறது பாகவதத்தை குறிக்குது. அப்ப அவைஷ்ணவோ முகோத்கீர்ணம் அப்படின்னா ஹரி கதாமிருதம்னா கூட சரி, அது ஹரியோடைய பக்தரோட திருவாயிலிருந்து வரல அப்படின்னா அதை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்கிறோம். இப்ப இந்த ஸ்லோகத்துல அதுதானே சொல்லப்பட்டிருக்கு. எப்படி அவர் ஹரிஜனங்களுக்கு பிரியமானார் அப்படின்னா அவர் விஷ்ணுக்கு பத்தியான விஷயங்கள் கேட்கறதுல ஆர்வம் காட்டினாலதான். அப்போ யார் ஒருத்தர் விஷ்ணு ஜனம், இப்போ விஷ்ணு ஜனங்களுக்கு அவர் பிரியமானார், அவரே விஷ்ணு ஜனவனா ஆனக்கு அப்புறம் தான். விஷ்ணு ஜனங்களுக்கு யார் பிரியமானவரா இருப்பாங்க அப்படின்னா ரெண்டு பேர் தான். ஒண்ணு அவங்க விஷ்ணுவா இருக்கணும், இல்ல அவங்களும் ஒரு விஷ்ணு ஜனமா இருக்கணும். இப்ப விஷ்ணு ஜனங்கள்னா ரொம்ப எளிமையில சொல்லணும்னா வைஷ்ணவர்கள்னு சொல்லலாம். வைஷ்ணவர்களை விஷ்ணு ஜனங்கள்னு சொல்லலாம். வைஷ்ணவா அப்படின்னா யார் ஒருத்தர் விஷ்ணு கிட்ட சம்பந்தத்தை வைத்திருக்காரோ அவருக்கு வைஷ்ணவர் அப்படின்னு பேரு. வைஷ்ணவன்னா அந்த விஷ்ணுக்கு சம்பந்தம் கொண்டவருக்கு வைஷ்ணவர்னு பேரு. அப்போ விஷ்ணு ஜன அப்படின்னாலும் அதேதான். விஷ்ணு ஜனன்னு எடுத்துக்கிட்டாலுமே சரி, வைஷ்ணவான்னு எடுத்துக்கிட்டாலுமே சரி, இல்ல கார்ஷனர்கள்னா சரி, கிருஷ்ணரையே நினைத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கார்ஷனர்கள்னு பேரு. இந்த மாதிரி நிறைய வைஷ்ணவர்களுக்கு நிறைய பேர் உண்டு. ஒண்ணு விஷ்ணு ஜனங்கள்னு சொல்லலாம், இல்ல பரமஹம்சர்கள்னு நம்ம சொல்லலாம், இல்ல கார்ஷனர்கள்னு சொல்லலாம், இல்ல கௌடியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இப்ப ஆழ்வார்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஆனா அவங்கலாம் அதுக்காக எல்லாரும் ஆழ்வார்கள் கிடையாது, ஆழ்வார்கள் தான். பட் இந்த மாதிரி பகவானுடைய தூய பக்தர்களுக்கு இந்த மாதிரி விஷ்ணு ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பேரு. இல்ல விஷ்ணு தூதர்கள்னு கூட சொல்லலாம். வைஷ்ணவர்களே நம்ம விஷ்ணு தூதர்கள்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல விஷ்ணு ஜன அப்படிங்கிறது வைஷ்ணவரை குறிக்குது. அப்போ வைஷ்ணவர்களுக்கு யார் பிரியமானவர்களா இருப்பாங்கன்னா எதிர்பார்த்தது தானே, விஷ்ணு தான் பிரியமானவரா இருப்பாங்க. வைஷ்ணவர்களுக்கு பிரியமானவர்கள் அப்படின்னா ஒண்ணு அவர் விஷ்ணுவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவர் இன்னொரு வைஷ்ணவரா இருக்கணும். வைஷ்ணவர்களுக்கு இவங்க எல்லாமே பிரியமானவர்களா இருப்பாங்க. அதே போலதான் ஏன் சுகதேவ கோஸ்வாமி விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமானவர் ஆயிட்டார் அப்படின்னா, ஏன்னா அவரே விஷ்ணு ஜனம் ஆயிட்டாரு. அவர் விஷ்ணு ஜனம் ஆனனாலதான் விஷ்ணு ஜனங்களுக்கு இவர் பிரியமானவர் ஆயிட்டார். ஆனா அவர் எப்படி விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமானவர் ஆனார் அப்படின்னா
அவங்க அப்பா கிட்ட இருந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டனாலதான். சுகதேவ கோஸ்வாமிக்கு என்ன புகழ் அப்படின்னா அவர் பாகவதம் பேசினனால. ஆனா அவருக்கு எப்படி பாகவதம் பேசுறதுக்கான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா வைஷ்ணவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா வைஷ்ணவர்கள் எதற்காக அவரை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை ஸ்ரீல வியாசதேவரான தன்னோட தந்தை கிட்ட இருந்து முறையா கற்றுக்கொண்டார். அவர் முக்தி பெற்ற ஆத்மாவா இருந்தா கூட வேதவியாசர் கிட்ட இருந்து பாகவதத்தை கேட்கல அப்படின்னா அவர் விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமானவர் ஆயிருக்க மாட்டார். பாகவதம் பேசுறதுக்கான ஒரு இதுவும் ஏற்பட்டிருக்காது. அப்போ அவர் விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமான காரணம் அவர் வேதவியாசர் கிட்ட தன்னோட அப்பா கிட்ட இருந்து இந்த பாகவதத்தை கேட்டனாலதான். வேதவியாசருக்கு தெரியும் என்னுடைய மனைவியோடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பையன், இந்த ஒரு ஆத்மா முக்தி பெற்ற ஆத்மாதான் அப்படின்னு. வேதவியாசர் என்ன நினைச்சாரு அப்படின்னா இந்த பையன் எனக்கு இப்ப பிறக்க போறான், அவனை எப்படியாவது நம்ம வீட்டிலேயே வச்சுக்கணுமே அவர் நினைக்கலையாம். ஒரு வகையில அவன் வீட்டுல இருக்கணும்னு சொல்லி நினைச்சார். ஆனா அவர் வீட்டுல இருக்கணும்னு நினைச்சதுக்கான காரணம் எப்படி என்ன போலயே, அப்கோர்ஸ் வேதவியாசர் அப்படி கிடையாது, எப்படி ஒரு 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 கணவர் மனைவி போல இவனும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய வைத்து கொண்டு ஒரு கழுத போல ஒரு 12 மணி நேரம் ஒரு கம்பெனில வேலை பார்த்து கொண்டு சிரத்தையோட தன்னுடைய கிரகஸ்த வாழ்க்கையை மேற்கொண்டு அவனும் தாம்பத்திய உறவுல நிறைய ஈடுபட்டு அவனுக்கும் ஒரு 7-8 குழந்தைகள் பிறக்க அவன் வம்சத்தை இன்னும் பெருசாக்குறது, அந்த குழந்தைகளுக்கு நிறைய பேரம்பேத்திகள்லாம் பிறக்க அதெல்லாம் நாங்க எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைலாம் வேதவியாசர் கிடையாது. பொதுவா இந்த காலத்துல இந்த காலங்களே எந்த காலத்துலயுமே அம்மா அப்பாக்குன்னா என்ன ஆசை இருக்குன்னா தன்னோட பையனை வீட்டுலயே வச்சுக்கணும், வெளியில எங்கேயுமே அவனை அனுப்பிவிட கூடாது, அவன் வீட்டிலேயே இருக்கணும். அவனுக்கு அந்த அதனாலதான் கல்யாணம் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு கால் கட்டு போறது அப்படின்னு அவ்வளவுதான் கட்டி போட்டுருவாங்க. கல்யாணம் பண்ணா அவ்வளவுதான் அவனுக்கு கட்டி போட்டுற வேண்டிதான், எங்கேயும் போக முடியாது. பிரம்மச்சரியா இருக்கும்போது குருகுலத்துல போய் வசிச்சுக்கலாம். சன்னியாசி அப்படின்னா வெளியில போய் பயணம் பண்ணி வீட்டுக்கே வரமாட்டாங்க. ஆனா அப்ப காலில் கட்டு போட்டு வைக்கணும் அப்படின்னா அப்ப அவனை கல்யாணம் தான் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணி வச்சோன்னா ஒன்னும் பண்ண முடியாது, கூட மனைவி இருப்பாங்க, மனைவியை பராமரிக்க வேண்டியிருக்கு. நம்ம ஒன்னும் மேற்கத்திய நாகரிகமோ இல்ல கலாச்சாரமற்ற ஒரு நாகரிகத்துல இல்ல, சும்மா கல்யாணம் பண்ணிட்டு இல்ல கல்யாணமே பண்ணாம ஒரு மனைவியோட நல்லா தாம்பத்திய உறவை நல்லா அனுபவிச்சுட்டு அப்புறம் அவளை கர்ப்பமாக்கிட்டு அவளை அப்படியே ரோட்ல விட்டுட்டு அடுத்த பொண்ணுகிட்ட போற மாதிரியான ஒரு கலாச்சாரம் கிடையாது. ஒரு ஆரிய கலாச்சாரத்துல இருக்கும் அப்படின்னா அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சரியா அது ஒரு ஆன்மீக முன்னேற்றத்துக்காக இருக்கணும். எனிவே கல்யாணம் அப்படிங்கிறது மனைவி வந்துட்டாங்கன்னா அது மனைவியை பராமரிக்க வேண்டியிருக்கு. ஏன் நம்ம மனித சமுதாயத்தை விடுங்க, விலங்கு சமுதாயத்துல கூட நம்ம ஒரு குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய விலங்குகள்ல நம்ம பாக்குறோமே. சும்மா குழந்தைய கொடுத்துட்டு அப்படியே போறது இல்லையே, அட்லீஸ்ட் அம்மா குழந்தைய பாத்துக்கிற மாதிரியான ஒரு ஈவன்களா நம்ம பாக்குறோம். அப்போ கல்யாணம் பண்ணிட்டாலே அவ்வளவுதான், நம்ம மனைவி இருப்பாங்க, இல்ல கணவர் இருப்பாரு, அப்புறம் குழந்தைகள் வருவாங்க. குழந்தைகள் மட்டும் வருவாங்களா, அதோட சேர்ந்து அப்ப செல்வத்தை பெருக்க வேண்டி இருக்கும். இந்த செல்வத்தை பெருக்கிறதுக்கு நிறைய நிலம் வேண்டி இருக்கும், இல்ல நிலத்துல வேலை பார்க்க வேண்டி இருக்கும். இதன் மூலமா நமக்கு சொந்தங்கள்லாம் அதிகமாகும். ஏன்னா அப்புறம் பையனுக்கு கல்யாணம் நடக்கும், பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். அது போல இதனால நமக்கு நிறைய சம்பந்தங்கள் நிறைய வருமே. நமக்கு ஒரு 5-6 பேரு நமக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அப்ப 5-6 பேர் நம்ம சம்பந்தி ஆயிடுவோம். அப்ப எப்படி பெருசாயிடுச்சு. அதனாலதான் சாஸ்திர தேகா பத்திர கலத்ராதிஷு ஆத்ம சைனேஸ்வசப்பி யார் ஒரு சாரி எனக்கு அந்த ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரல. ஸ்திரீ சமஸ்கிருதத்துல பெண்ணுக்கு ஸ்திரீன்னு பேராம். ஸ்திரீ அப்படின்னா விஸ்தாரம் செய்யறதுனால அவளுக்கு ஸ்திரீன்னு பேரு. விஸ்தாரம் அப்படின்னா விஸ்தாரம்னா விரிவடைய செய்தல்னு அர்த்தமா. சமஸ்கிருதத்துல விஸ்தார் அப்படின்னா விரிவடைய செய்தல், பெருக்குதல்னு அர்த்தமா. ஏன் அந்த விஸ்தாரம் பண்றதுனால அவளுக்கு ஸ்திரீ அப்படின்னு பேரு அப்படின்னா, ஏன்னா அவ ஒருத்தியாதான் வருவா. ஆனா அவளை ஒருத்தியதான் நீங்க கல்யாணம் பண்றீங்க. ஆனா ஒன்னா வந்தக்கப்புறம் நமக்கு அது ஒரு 6-7 பெருகும். அந்த 6-7 இருந்ததுனால அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது இன்னும் பெருகும். இதன் மூலமா நமக்கு கிரக கஷேத்திர சுத அப்த வித்தை ஜனசிய மோகோயம் அகம் அமேத்தின்னு ஒண்ணு வருமா. அப்படியே நமக்கு செல்வம் பெருகணும், அதுக்கப்புறம் நிலம் பெருகும், நமக்கு சொந்தக்காரங்கள் அதிகரிப்பார்கள்,
நமக்கு இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சமுதாயமே வந்துடும். அதனால அவளுக்கு விஸ்தாரம் செய்யறனால அவளுக்கு ஸ்திரீன்னு பேராம். அப்போ பாகவதம் சொல்லுது, கிரகஷேத்திர சுதப்த வித்தைர் ஜனஸ்ய மோகோயம் அகம் மமேதி. இதான் ஸ்லோகம். பும்சஸ்திரியம் மிதுனி பாவம் ஏதோ தயோ ஹிருதய கிரந்தி மாகோர் அதோ கிரகஷேத்திர சுதப்த வித்தைர் ஜனஸ்ய மோகோயம் அகம் மமேதி. ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு அன்பு காரணமா அவங்களுக்குள்ள ஒரு பந்தம் ஏற்படுது, இல்ல ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம்ங்கிறது ஒரு முடிச்சு, அந்த முடிச்சு நல்லா 3 தடவை போடுவாங்க, அதை ஈஸிக்குள்ள எடுக்க முடியாது, ரொம்ப டைட் ஆயிடுது அது. அப்போ இந்த டைட் ஆனதுக்கு நமக்கு என்ன வருது அப்படின்னா, இந்த சம்பந்தம் காரணமா நமக்கு ஒரு கிரகம் வேண்டி இருக்கு. அப்போ ஒரு வீடு வாங்குறோம், ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறோம். அப்புறம் இது வீடு மட்டும் போதுமா, நமக்கு ஏதாவது ஒர்க்கிங் பிளேஸ், வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடம் வேணுமே. இந்த காலத்துல ஒரு கார்பரேட் நிறுவனத்துல ஏதாவது வேலைக்கு போறாங்க, இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில வேலைக்கு போறாங்க. அந்த காலத்துல ஒரு கஷேத்திரம், அவங்களுக்குன்னு 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் வச்சிருப்பாங்க. அந்த நிலத்தை தான் உழ வேண்டி இருக்கும். அப்போ கிரக கஷேத்திர சுத. அப்ப நமக்கு கிரகம் வந்தாச்சு, நமக்கு ஒரு இடம் இருக்கு, நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கோம், கூட மனைவி இருக்காங்கன்னா அப்ப அடுத்து சுத்தா வந்துருவாங்களே, குழந்தைங்க எல்லாம் வந்துடுறாங்க, பையன் பறக்குறான். அப்த அப்தனா அதுக்கப்புறம் பையன் வந்ததுக்கு அப்புறம் அப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொந்தக்காரங்கள்லாம் அதிகமாரிக்கிறாங்க. அப்புறம் வித்த நமக்கு காசு வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் இவ்வளோ தூரம் நமக்கு நல்ல விஸ்தாரமாயி பெருக்கியாச்சு. இதுதான் நான் நினைக்க ஆரம்பிச்சிடுவோமா இந்த சூழ்நிலையில. இது நமக்கு ஒரு கல்யாணம் ஆறனால நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதத்தான் எல்லா விதமான அம்மா அப்பாக்களும் தன்னுடைய பெண்ணுக்கு நடக்கணும், தன்னோட பையனுக்கு நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா வேத வியாசர் அப்படி நினைக்கல. என் பையன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு நான் பாகவதத்தை சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி அவருக்கு பாகவதத்தை சொல்லி கொடுக்குறார். அந்த அந்த பையன் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் கூட அவருக்கு வருத்தம் கிடையாது. அதான் பாகவதம் கத்துக்கிட்டானே. அவர் ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்டு வேதவியாசர்கிட்ட இருந்து பாகவதம் கேட்டார். வேதவியாசர் கிட்ட இருந்து பாகவதம் கேட்டதுக்கு அப்புறம் அவர் ஒரு பரமாம்ச நிலையில அவர் ஒரு துறவியா தான் பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. வேதவியாசர் ஒன்னும் வருத்தப்படல, ஐயோ என் பையன் இப்படி கல்யாணம் பண்ணாம இப்படி அமலமா வேதனைக்கு பாகவதம் படிக்கும் போது சுகதேவ கோஸ்வாமி எந்த விதமான ஒரு ஆடையும் அணிய மாட்டாராம். எந்த விதமான ஆடையும் அணியாம தான் அவருடைய திருமேனி இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையில இருந்தார் சுகதேவ கோஸ்வாமி. ஆடையே இல்லாம இருக்கிற ஒரு நிலை. அது ஒன்றும் ஒரு சாதாரண ஒரு நபர் அப்படி இருக்க மாட்டாங்க. பொதுவா அந்த மாதிரி ஆடை அணியாம யாராவது போறாங்கன்னா என்னடா பைத்தியம் தான் சொல்லுவாங்க. ஆனா இது ஆன்மீக நிலையில இருக்கக்கூடிய ஒரு பைத்தியம். அவர் இந்த உலகத்துல இருக்கிற எதையும் பார்த்து சட்டுன்னு கண்டுக்கிறதே கிடையாது. நம்ம நிர்வாணமா போக மாட்டோம், ஐயோ நம்ம அசிங்கமா இருக்கோமே, மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி நினைப்போம். அந்த நினைப்பு அவருக்கு கிடையாது. ஊர் உலகத்துலவங்க என்ன நினைச்சிட்டு போட்டோம். அவருக்கு ஒன்றும் காமத்துல தொந்தரவும் கிடையாது. ஒரு பெண்ணை தன்னை நமக்கு ஒரு பெண் இல்ல ஒரு ஆண்மகன் நம்ம முன்னாடி போறான் அப்படின்னா உடனே நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு அவருக்கு கிடையாது. அதனால அவருடைய உடலை மறைக்கணும் அவசியமும் அவருக்கு நிலை கிடையவே கிடையாது. அது இல்லாம அவர் உடல்ங்கிற ஒரு நிலையிலயும் அவர் தன்னை பார்த்துக்கிடவே இல்லை. அதனால அவர் முக்தி பெற்ற ஆத்மாவா இருக்கனால அவர் ஒரு நிர்வாணமா போனா கூட அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வேதவியாசர் ஐயோ என் பையன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கானே, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, அவன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம அவன் வாட்டில திரிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கவே இல்லை. அவருக்கு சந்தோஷம். இன்ஃபேக்ட் அவர் வேதவியாசர் தானே எழுதுறார், சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பாகவத ரசமாலைங்கிறார். ரொம்ப அருமையா என்னோட பையன் சுகதேவ கோஸ்வாமி இந்த பாகவத்தை பேசியிருக்கான், அமிர்தம் போல இருக்கு, அதை எல்லாரும் குடிங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனால சுகதேவ கோஸ்வாமி பாகவதம் பேசுனது அப்பாவான வியாசதேவருக்கு ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து கேட்கிறார். என் பையன் பாகவதம் பேசுறான், எவ்வளவு அருமையா பேசுறான். பாகவதத்துல என்ன இந்த உலகத்து மேல எல்லாரும் பற்று வச்சுக்கோங்க நான் பேசிட்டு இருக்கு. பாகவதம் முழுக்க பௌதிக பற்று நாஸ்தி பண்ணுங்கன்னு பேசிட்டு இருக்கு. கிருஷ்ணர்கிட்ட பற்று கொள்ளுங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு அப்பா தன்னோட பையன் இந்த மாதிரி நல்ல ஒரு துறவு பத்தி வைராகியம் பத்தி ஹரியோடைய கதையை பேசுனாங்கன்னா கேட்பாரா? யாரும் கேட்க மாட்டாங்க. என்னடா என் பையன் இப்படி போயிட்டானே, நல்லா கல்யாணம் பண்ணி சௌகரியமா வாழ்றத விட்டுட்டு இப்படி ஹரிகதா பேசிட்டு இருக்கானே, பாகவதம் பேசிட்டு இருக்கானே வருத்தப்படக்கூடியவங்க தான் இருப்பாங்க. ஆனா வேதவியாசர் அப்படி கிடையாது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், என் பையன் இந்த மாதிரி ஹரிகதா பேசுறான் அப்படின்னு. எல்லாருக்குமே தன்னோட பையன் இப்ப ரொம்ப சமீப காலத்துல இந்தியால ரொம்ப பெரிய ஒரு கிராண்ட் சாம்பியனா ஒரு இளமையான ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க அவருடைய பேச்சு தான். ஐயோ 18 வயசு தான் ஆகுது, ரொம்ப அம்மா அப்பாவுக்கு நல்ல ஒரு பெருமை சேர்த்திருக்கான்,
உலகமே இப்ப அவனை புகழுது, பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அவன் வந்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அவருடைய அந்த பையனோட புகழ், அந்த பெற்றோர்களுக்கு கிடைத்த ஒரு பாராட்டு, இப்படிப்பட்ட ஒரு பையன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் வேதவியாசர் இருந்து பண்ணவே இல்லை. தன்னோட பையன் 16 வயசுல பாகவதம் பேசினானா, அதுதான் அவருக்கு சந்தோஷம். ஐயோ அவன் இந்த இந்த பிறவில ஏதாவது ஒரு செஸ்ல மிகப்பெரிய ஒரு சாம்பியனா இருக்கலாம், அடுத்த பிறவி அவனுக்கு மனித உடல் கிடைக்குமான்னு கூட நமக்கு தெரியல, என்ன பண்றது. அதனால செஸ் சாம்பியனு, இல்ல ஒரு கிரிக்கெட்ல சாம்பியனா இருக்கிறது, இல்ல உலகத்துல நம்பர் 1 அழகியா தன்னுடைய உடலை காமிச்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமே கிடையாது. அப்படியே அது பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா இருந்தா கூட அது தற்காலிகம் தானே. இப்போ நம்ம ஒரு 18 வயசுல ஒருத்தர் சாம்பியன் ஆயிட்டாரு அப்படின்னா எத்தனை வருஷம் பேசுவாங்க? அப்புறம் தான் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இந்தியால இருந்து ஒரு சாம்பியன் இல்ல, பல சாம்பியனை பார்த்தாச்சு. அதனால இதெல்லாம் சாம்பியன் கிடையாது. உண்மையான சாம்பியன்ஷிப் அப்படின்னா நம்ம விஷ்ணு ஜனவா ஆகிறது தான். நீங்க விஷ்ணு ஜனவா ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் சாம்பியன். விஷ்ணு ஜனவா இருக்கிறது தான் சாம்பியனே தவிர, செஸ்லயோ கிரிக்கெட்லயோ இல்ல உலகத்துல நம்பர் 1 பணக்காரன் ஆறுது, இதெல்லாம் சாம்பியன்ஷிப் கிடையாது. வேதவியாசர் எவ்வளவு பெரிய நபர், அவ்வளவு பெரிய பாகவத காவியத்தை எழுதினவர். அவர் வெறும் குடிசையில தானே வாழ்ந்திருந்தாரு. தன்னோட பையன் பாகவதம் பேசுறது பார்த்து அவர் சந்தோஷப்பட்டாரு. அந்த மாதிரி நமக்கு பெற்றோர்கள் இருக்கணும். அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கு சுகதேவ கோஸ்வாமியோட பையன் பாகவதம் பேசினா சந்தோஷம் கிடைக்கும். சுகதேவ கோஸ்வாமிக்கும் தன்னுடைய அப்பா வந்து குடிசைல வாழ்ந்துட்டு இருக்காரே, அவர் எப்படியாவது நம்ம உயர்த்தணும், நம்ம நல்ல ஒரு கல்வியை எடுத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு நாட்டையே ஆட்சி செய்யணும், இல்ல நான் ஒரு நல்ல பணக்காரனாகி எங்க குடிசையில வாழ்ந்த எங்க அப்பா வந்து ஒரு மாளிகையில வாழ வைப்பேன் அப்படின்லாம் முட்டாள்தனமாலாம் அவர் நினைக்கவே இல்லை. அப்பா குடிசையில வாழ்றாரு, நான் வாட்டில வீட்டு விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவரால் கிளம்பி போயிட்டாரு. எனக்கு வந்து ஹரிதான் முக்கியம், பகவானை பத்தி பேசுனதுக்கு தான் முக்கியம் சொல்லி அவர் வாட்டில போயிட்டார். அப்பா அம்மாவெல்லாம் பார்க்க கண்டுக்கிடவே இல்லை. ஐயோ அவங்க எளிமையில வாழ்றாங்க, குடில வாழ்றாங்க, குடிசையில வாழ்றாங்கன்னு அவங்களை மேல உயர்த்தணுமே, அந்த எண்ணம்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் என் அப்பா ரொம்ப பெரிய ஆளு, அவர் குடிசையில வாழ்ந்தா கூட பகவான் ஹிருதயத்துல இருக்கார். பகவானைய பகவானை பத்தியான விஷயங்கள்னால அவர் அப்பா ரொம்ப பெரிய ஆளுங்கிறது அவருக்கு தெரியும். அப்படியே இருந்தானாக்குல இல்லைன்னா கூட அவருக்கு தெரியும். பட் இருந்தாலுமே கூட தன்னிறையும் பாதை தான் முக்கியம் சொல்லி அது உடனே வந்துட்டாரு அவரு. அப்பா வந்து இன்கேஸ் நம்மளோட அப்பா உண்மையிலே குடில இருந்தா கூட இருந்துட்டு போட்டுமே, என்னுடைய தன்னுணர்வாதுக்கு நான் வந்து போய்தான் ஆகணுமேன்னு சொல்லி அவர் வாட்டில கிளம்பிட்டார். என் அப்பா வந்து பக்தர் இல்லையா அதெல்லாம் கூட 2வது பக்தி வச்சுக்கிட வேண்டிதான். எனக்கு நல்லது, நான் ஹரிக்கு பக்தி பண்றது, நான் வீட்டோட கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பிட்டார் அவரு. அந்த மாதிரியான ஒரு உன்னத நிலையில சுகதேவ கோஸ்வாமி இருந்தனாலதான் அவர் விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமாயிட்டார். நம்ம விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமாகணும் அப்படிங்கிறது தான் இன்றைய ஸ்லோகத்தோடைய கருத்து. இன்றைய ஸ்லோகத்தோட கருத்து என்ன அப்படின்னா, விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமாகணும். பொது ஜனங்களுக்கு பிரியமான ஒரு முக்கியம் கிடையாது. இப்ப நீங்க நம்ம தான் சொன்னேனே, இந்த ஒரு செஸ் சாம்பியன் ஆயிட்டாரு, இல்ல நான் இருந்த காலத்துல சச்சின் டெண்டுல்கர்னா மிகப்பெரிய சாம்பியன் சொல்லுவாங்க. காலங்காலமா அந்த சாம்பியன்ஷிப் மாறிட்டே தான் இருக்கு. அந்த நேரத்துல அவங்க வந்து பொதுமக்களுக்கு பிரியமானவங்களா இருப்பாங்க. நம்ம பொதுமக்களுக்கு பிரியமானவர்களா இருக்கிறது முக்கியமே கிடையாது, அவசியமே கிடையாது, இன்ஃபேக்ட் அது தேவையே கிடையாது. நம்ம விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமாகணும். ஒரு வைஷ்ணவர் நம்மகிட்ட திருப்தி ஆகணும். ஓ ரொம்ப அருமையான பக்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய வைஷ்ணவர் நம்ம கிட்ட திருப்தி ஆகணும். வைஷ்ணவரை நான் திருப்தி பண்ணிட்டேன்ப்பா. ஏன்னா வைஷ்ணவரை திருப்தி பண்ணிட்டீங்கன்னா அப்ப வைஷ்ணவர்களுக்கு நீங்க பிரியமானவர்கள் ஆயிடுறீங்க. நம்ம வந்து விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமான, இன்ஃபேக்ட் நம்ம கிருஷ்ணருக்கு பிரியமானவரா இருக்கிறத விட விஷ்ணு ஜனங்களுக்கு தான் பிரியமானவர் ஆகணும். இன்ஃபேக்ட் நமக்கு விஷ்ணு சக்கரவர்த்தி சொல்றாரு, யஸ்ய பிரசாதாத் பகவத் பிரசாதோ யஸ்யா பிரசாதான் நகதி குதோபி. யார் ஒருவர் விஷ்ணுவோட பக்தரை திருப்தி பண்றாரோ அவருடைய திருப்தி காரணமா பகவானுடைய திருப்தி ஆகுது, பகவான் திருப்தி அடைகிறார். யார் ஒருவர் பகவானுடைய பக்தர்களான விஷ்ணு ஜனங்களை வந்து அதிருப்தி பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான கதியும் கிடையாது, கிருஷ்ணர் அவங்கள கண்டுகிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்ப நம்ம கிருஷ்ணரை திருப்தி பண்ணா கூட விஷ்ணு ஜனங்களை திருப்தி பண்ணணுமா? இப்ப நமக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஐயோ பிரபு நம்ம கிருஷ்ணரை திருப்தி பண்றோமா இல்லையான்னு எப்படி பிரபு தெரிஞ்சுக்கிறது? நம்ம கிருஷ்ணரை பாக்குறது இல்லையே, அவர் அர்ச்ச விக்கிரகத்துல பாக்குறோம், நம்ம ஒரு பெரிய நிலையில இல்ல, பகவான் நமக்கு நேரடியா நமக்கு இந்த மாதிரி
தரிசனங்கள்லாம் கொடுத்து நமக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அங்கீகரித்து அவருக்கு அது திருப்தி அடைஞ்சிருக்கான்னு சொல்றது நமக்கு அந்த நிலையில இல்லையே. அப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்றது கிருஷ்ணன் திருப்தி ஆயிட்டாரா இல்லையா அப்படின்னா, அப்போ தூய பக்தர்கள் வைஷ்ணவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய செயல்கள்ல திருப்தி ஆயிட்டாங்க அப்படின்னா, அப்போ புரிந்து கொள்ளலாம் கிருஷ்ணரும் திருப்தி ஆயிட்டார் அப்படின்னு. எனிவே நம்மளை சுத்தி அந்த மாதிரியான வைஷ்ணவர் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் வைஷ்ணவர்களை எதை திருப்தி பண்ணணும்னு தெரிஞ்சு கொண்டு அதை செஞ்சோனாலே வைஷ்ணவர் திருப்தி ஆயிடுவார்கள், கிருஷ்ணன் திருப்தி ஆயிடுவார். இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம எல்லாருக்குமே 16 மாலை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லணும்னு சொல்லியிருக்கார். 2 மணி நேரமாவது அவருடைய புத்தகங்களை படிக்கணும்னு சொல்லியிருக்கார். 4 விதிமுறைகள், சூதாட்டம், போதை பழக்கம், தகாத பாலரு, மாமிசம், இதெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கார். அதோட சேர்ந்து பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்கு இந்த வேத ஞானத்தை அவர் எழுதின புத்தகங்களை விநியோகம் செய்யறதுக்கான சேவையும் கொடுத்திருக்கார். இதெல்லாம் செஞ்சா ஸ்ரீல பிரபுபாதரும் சரி, ஸ்ரீல பிரபுபாதரோட பிரதிநிதிகளும் திருப்தி ஆறாங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணர் திருப்தி ஆயிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க பாகவதம் படிக்கிறீங்களா, கிருஷ்ணர் கண்டிப்பா திருப்தி ஆயிடுவார், வைஷ்ணவர்கள் திருப்தியோட தான் இருப்பாங்க. நீங்க பாகவத விநியோகம் பண்றீங்களா, வைஷ்ணவர்கள் பரம திருப்தி அடைவாங்க, கிருஷ்ணர் உங்களுக்கு ரொம்பவும் பிரியமானவர். கிருஷ்ணர் கீதையில சொல்ல, நச்சத்தஸ்மான் மனுஷேஷு கஷ்டின் மே பிரிய கிருத்தமஹா. யார் ஒருவன் என்ன பத்தியான விஷயத்த மத்தவங்க போய் சேர்க்கிறானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன், அவனை விட எனக்கு பிரியமானவர்கள் யாரும் இல்லைங்கிறார். அப்போ யார் ஒருத்தர் இந்த பாகவத விநியோகம் புத்தக விநியோகம் செய்கிறார்களோ அவர்கள் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்கள் ஆகிறார்கள், அவரை விட பிரியமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்ப ரொம்ப சிம்பிள், கிருஷ்ணர் திருப்தி ஆறாரா இல்லையா, நம்ம எப்படி விஷ்ணு ஜனங்களை திருப்தி பண்றோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையானது. நம்ம இந்த பக்தி பாதையில ஈடுபடுறது மூலமாகவே விஷ்ணு ஜனங்கள் திருப்தி ஆகிறார்கள். நீங்க உட்காந்து பாகவதத்தை கேக்குறீங்க, பிரபுபாதரோட பாகவதத்தை படிக்கிறீங்கன்னா பிரபுபாதர் கிட்ட இருந்து கேக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த பாகவதத்தை படிக்கிறது மூலமாகவே நீங்க விஷ்ணு ஜனங்களுக்கு, ஸ்ரீல பிரபுபாதருக்கு பிரியமானவரா ஆறீங்க. இந்த விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமான இந்த பாகவதத்தை கேட்டு மத்தவங்களுக்கு போய் இந்த பாகவதத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா, எப்படி சுகதேவ கோஸ்வாமி விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமானவர் ஆனார்னா பாகவதம் கேட்டனால பிரியமானவர் ஆனார். அதற்கப்புறம் அவருக்கு பாகவதம் பேசுறதுக்கான ஒரு தகுதியும் கிடைத்ததுன்னு சொல்லி பாக்குறோம். அதே போலதான் நம்ம இப்ப பாகவதத்தை மத்தவங்களுக்கு போய் கொடுக்கறது மூலமா நமக்கு அந்த விஷ்ணு ஜனங்களுடைய கருணை நமக்கு கிடைக்குது. அதன் மூலமாக நம்ம கிருஷ்ணருக்கு மிகப்பெரிய பிரியமானவர்களாகிறோம். அதை விட பிரியமானவர்கள் வேற யாரும் இல்லைன்னு சொல்லி கிருஷ்ணரே கீதையில சொல்றார். அதன் மூலமா நம்ம பரங்கதியை அடைய முடியும். இப்போ ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். நம்ம ரொம்ப அதிகமா பேச நமக்கு நேரம் கிடைக்கல. விஷ்ணு ஜனங்கிற வார்த்தையை பேசுறதுக்கே நமக்கு இந்த வகுப்பு போயிடுச்சு. எஸ், நோக்கம் அதுதான், நம்ம விஷ்ணு ஜனங்களை திருப்தி பண்ணணும். பொது ஜனங்களை திருப்தி பண்ணவே கிடையாது. பொது ஜனங்கள், நாட்டு ஜனங்கள், இல்ல சமுதாய ஜனங்கள், இல்ல நம்ம வீட்டு ஜனங்கள், இல்ல விலங்கு ஜனங்கள், இதெல்லாம் நம்ம திருப்தி பண்றது முக்கியமே கிடையாது. விஷ்ணு ஜனங்களை நம்ம திருப்தி பண்ணணும். விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமானவரா இருக்கணும். விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமானோம் அப்படின்னா அப்போ யார் ஒருவர் விஷ்ணுவை பத்தி கேட்டு விஷ்ணுக்கு பக்தி பண்றாங்களோ அவங்கதான். அருவவாதிகள்லாம் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணவே முடியாது. இன்ஃபேக்ட் அருவவாதிகளுக்கும் விஷ்ணு ஜனங்களுக்கும் எப்பயுமே ஒத்து போகாது. விஷ்ணு ஜனங்கள் பார்த்தாலே அருவவாதிகளுக்கு பிடிக்காது. அருவவாதிகள் அவங்கள பார்த்தாலே விஷ்ணு ஜனங்களுக்கும் ரொம்பயும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒரு அதிருப்தி. இப்படி கிருஷ்ணரை நிராகரிக்கிறானே, கிருஷ்ணருக்கு ரூபம் இல்லை அப்படிங்கறத சொல்றானே, அவன் எப்படி அருவம்னு சொல்லி நம்ம கிருஷ்ணர் நிந்திக்கிறானே அப்படின்னு சொல்லி விஷ்ணு ஜனங்களுக்கு ஒரு மாயாவதியை பார்த்தா பயங்கரமா கோபம் வரும். அருவவாதியை பார்த்தா அவங்களால தாங்கவே முடியாது. ஏன்னா இந்த அருவவாதிகள் கிருஷ்ணரை கொல்றாங்கன்னா அவங்க கிருஷ்ணரை கொல்ல முடியாது. ஆனா கிருஷ்ணருக்கு ரூபம் கிடையாது, கிருஷ்ணருக்கு கண்ணு கிடையாது, கடவுளுக்கு காது கிடையாது, கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, அது அருவம், அது அந்த பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது அப்படின்னு சொல்லிலாம் அவங்க நேரடியா கிருஷ்ணரை அட்டாக் பண்ணாம அவங்க சித்தாந்தம் மூலமா கிருஷ்ணரை கொல்ல பாக்குறாங்க. அதனால விஷ்ணு ஜனங்களுக்கு ரொம்பயும் அவங்க எதிரிகளா இருக்காங்க. அதனால விஷ்ணு ஜனங்களுக்கு பரம எதிரி அப்படின்னா இந்த அருவவாதிகள் தான், மாயாவாதிகள் தான். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு மாயாவதி பாஷ சுனில ஹயா சர்வநாஷ்,
மாயாவதியுடைய பாஷத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நாசமாயிடும், கவனமா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ காலங்காலமாகவே இந்த மாயாவதிகளை பார்த்தாலே நம்ம தூரமா இருக்கும் அப்படின்னா அதற்காக நம்ம பயந்து ஓடிடுறோம்னு கிடையாது. ரொம்ப ஒரு திறமையுள்ள வைஷ்ணவர்கள் இல்ல எந்த விதமான ஒரு வைஷ்ணவனாலும் சரி, மாயாவதம் ஒருத்தவன் பேசுறான் அப்படின்னா அவனுடைய கருத்தை சுண்ணா பின்னமா அப்படியே வெட்டி சாய்க்கணும். அதுதான் வைஷ்ணவர். காலங்காலமா எப்படி ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர் இந்த 2 ஆச்சாரியர்களும் எப்படி மாயாவத கருத்தை நல்லா பிரச்சாரம் பண்ண சங்கராச்சாரியுடைய கருத்துக்கள் பொடி பொடியா அவங்க நசுக்கி கொன்னாங்களோ, அது போல இந்த காலத்திலயும் சரி ஸ்ரீல பிரபுபாதர் அருவவாத கொள்கைகள் எல்லாம் நல்லா தோற்கடிக்கிறது போல நிறைய வாதங்களை ஒரு புத்தகங்களை வைத்திருக்கார். அதெல்லாம் அவரோட புத்தகங்களை நம்ம பார்க்கிறோம். அதனால காலங்காலமாகவே அருவவாதிகளுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் ஒரு எதிரெதிரான ஒரு கருத்துக்கள் உண்டு. சாஸ்திரம் முழுக்க ஹரியோடைய புகழ் வருது. ஆனா அந்த ஹரி அருவமற்றவர் அப்படின்னு சொல்லி அருவவாதிகள் சாஸ்திரத்தையே வைத்து கொண்டு பேசுறாங்க. அதனால மிகவும் அபாயமானவர்கள். ஆனாலுமே கூட நம்மளுடைய அனுபவத்துல நம்ம பாக்குறோம், இந்த இடத்துல சுகதேவ கோஸ்வாமி அவர் ஒரு அருவவாதியா இருந்தா கூட பகவானுடைய திவ்யமான லீலைகளை கேட்டக்கப்புறம் அவருக்கு கிருஷ்ணர் மேல ஒரு பிரியம் ஏற்பட்டு ஹரிஜனங்களுக்கு பிரியமானார் அப்படிங்கிறத பாக்குறோம். வரலாற்றுல நம்ம பார்க்கலாம், அருவவாதிகளுக்கும் வைஷ்ணவர்களுக்கும் ஏதாவது ஒரு தர்க்கம் ஏற்பட்டு வைஷ்ணவர்கள் தோத்த சரித்திரமே கிடையாது. அருவவாதிகள் காலங்காலமா அவங்க சித்தாந்தத்துல இருந்து வைஷ்ணவர்கள்ட்ட தோத்துக்கொண்டேதான் வருகிறார்கள். அதே போல அருவவாதிகள் கும்பல்ல இருந்து வைஷ்ணவ கும்பலுக்கு வந்த நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா வைஷ்ணவ கும்பல்ல இருந்து விஷ்ணு ஜனங்களா இருந்தவங்க எங்கேயோ அந்த விஷ்ணு ஜன வைஷ்ணவ முறையை கைவிட்டு ஒரு அருவவாதி ஆனாங்கிற ஒரு சரித்திரமும் கிடையாது. அப்போ வைஷ்ணவ நிலை அப்படிங்கிறது உயர்ந்த நிலை. ஆனால் அந்த உயர்ந்த நிலை யாரும் விடுறதே கிடையாது. ஆனா அருவ நிலையில நமக்கு எந்த விதமான ஆனந்தம் இல்லையே. அதனால அந்த அருவ நிலையில இருந்து உண்மையிலேயே உயர்ந்து அவங்க வைஷ்ணவ நிலைக்கு வர்றாங்க. ஏன்னா அருவ நிலையில நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் பாகவதத்துல 10வது காண்டத்துல பிரம்மதேவர் சொல்றார், கிருஷ்ணா ஏ அந்யே அரவிந்தாட்ச விமுக்தமானின ஸ்துவயி அஷ்டபாவ அவிசுத்தய ஆருஹ்ய கிருச்ரேன பரம் பதம் ததக அநாதத யுஷ்மத் அங்கிரயாக. பகவான் ஹரியோடைய சரணாமிருத்த அந்த ருசிக்காதவர்கள் எவ்வளோ உயர்நிலை அடைந்தா கூட அவர்கள் அந்த நிலையிலிருந்து விழுந்து விடுவார்கள். அதற்கப்புறம் அவங்களுக்கு என்ன கதி? அப்ப நம்ம ஒரு மோட்சத்திலேயே நம்ம அருவ பிரம்மத்திலே இருந்தா கூட அந்த நிலையில இருக்க முடியாதான். ஏன்னா ஹரியோடைய கதையை அவங்க ருசிக்கலையே. ஹரியோடைய திவ்யமான பாதத்தை இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை ருசிக்காதனால அந்த நிலையிலிருந்து விழுந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ எல்லா நிலையிலையுமே வைஷ்ணவ நிலை உயர்ந்த நிலை. விஷ்ணு ஜனவா இருக்கிறது ஒரு சாதாரணம் கிடையாது. ஆனா அந்த விஷ்ணு ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியா இருக்கிறவர்கள் நம்ம எதிரியா பாக்குறது இல்ல. பட் இருந்தாலுமே அவங்க நம்மள ரொம்ப பெரிய ஒரு எதிரியா அவங்க பாக்குறாங்க. அதனால அவங்களோட கருத்துக்கள் கிருஷ்ணருக்கு ரொம்பியும் என்ன சொல்லலாம், கிருஷ்ணரை நிந்திக்கக்கூடிய ஒரு கருத்துக்களா இருக்கிறனால வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் காலம் காலமா அந்த சித்தாந்தத்தை நொறுக்குறதுல மிகப்பெரிய ஒரு தர்க்கத்துல ஈடுபட்டாங்க. மத்வாச்சாரியர் குறிப்பா நிறைய தர்க்கங்கள்ல வைத்து அந்த மாயாவத கருத்துக்கள் அருவ கருத்துக்கள் துண்டு துண்டா அவர் வெட்டி சாய்ச்சிருக்கார். அவரோட சித்தாந்தம் மத்வ சம்பிரதாயத்துல ரொம்ப அதிகம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் அது அவரோட புத்தகங்கள்ல எழுதியிருக்கார். அதே போல ராமானுஜாச்சாரியர் அவரும் இந்த மாயாவத கருத்துக்கள் துண்டு துண்டா வெட்டி இருக்காருங்கிறத பாக்குறோம். காலங்காலமாகவே இந்த வைஷ்ணவர்களுக்கும் அருவவாதிகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், ஒரு இது ஒப்பீனியன்னா அதுக்காக வைஷ்ணவருடைய ஒரு கருத்துன்னு கிடையாது. வைஷ்ணவோட கருத்து தான் வேத கருத்து, அதுதான் வேதாந்தமும் கூட. ஆனா அந்த வேதத்தை வைத்துக்கொண்டு புறன்பாடான ஒரு கருத்துக்களை பேசுறார்கள் அப்படிங்கிறத வைஷ்ணவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைத்து அதை எப்பவுமே வெற்றி கொண்டது வைஷ்ணவர்கள் தான். இங்க நம்ம பாக்குறோம் எப்படி சுகதேவ கோஸ்வாமி அவர் அருவ நிலையில இருந்தா கூட பாகவதத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய ஒரு வைஷ்ணவர் ஆறார். அதனால விஷ்ணு ஜனங்களுக்கு பிரியமானவர் ஆறார்.
அப்புறம் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பேசுறார். அதன் மூலமா இன்னும் பிரியமானவர் ஆயிட்டார் அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். ஹரே கிருஷ்ணா. சோ நான் இதோட இந்த வகுப்பை முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். श्रीमद् भागवतम की जय। ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। पतित पावन महाभागवत श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण 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 हरे राम 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 हरे हरे। ஏதாவது கேள்விகள் இருக்கா? அருவவாதிங்கன்னா என்னங்க பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா. அருவவாதம் அப்படின்னா பகவானுக்கு ஒரு ரூபம் இருக்கு அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அருவவாதிகள்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்ம வந்து கிருஷ்ணர் இருந்து ஷியாமசுந்தர ரூபமா ரொம்ப அழகா இருக்காருன்னு நம்ம வந்து சொல்றோம். வர்ணனை எல்லாமே பாகவதத்திலயும் அதான் இருக்கு, வேதம் முழுக்க இருக்கு. பிரம்ம சம்ஹிதையில இருக்கு எப்படி கிருஷ்ணோட வர்ணனை இருக்கும் அப்படின்னு. பாகவதத்திலயும் கிருஷ்ணோட வர்ணனை சொல்லப்பட்டிருக்கு. அதே போல பகவத்கீதையிலையும் கிருஷ்ணனுடைய வர்ணனை வந்து சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரத சொல்லப்பட்டிருக்கு, இதர புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 4 வேதங்கள்லயும் ஓம் தத் விஷ்ணு பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா, எப்படி வந்து பகவானுடைய லோகத்தை நோக்கியே தேவர்கள் வந்து பார்வை வைத்துக்கிறார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால பகவானுக்கு ரூபம் இருக்கு. அவர் ஒரு இடமான வைகுண்டத்துல வசிக்கிறார். அவருக்கு நிறைய தொண்டர்கள் இருக்கிறார்கள், எண்ணடங்காத தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு எண்ணிடங்காத குணாதிசயங்கள் இருக்கு. இது எல்லாம் உண்மை. ஆனா இந்த மாயாவாதிகள் அருவவாதிகள் பகவானே ரூபம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவருக்கு குணமும் கிடையாது, அவர் குணமற்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு கண்ணு கிடையாது, காது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ சாஸ்திரத்துல இருந்து பகவான் வந்து நிர்குணம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு பௌதிகமான குணங்கள் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ சம்டைம்ஸ் சில பேரை சொல்லுவாங்க இவருக்கு வந்து குணமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. குணமே கிடையாதுன்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்ப அவருக்கு நல்ல குணங்கள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. குணமே கிடையாதுன்னு சொல்லும் போதே அப்ப அவன் கெட்ட குணம் கொண்டவன் அர்த்தம். அப்போ குணமே இல்லைன்னு சொன்னா அதுக்காக குணங்கள் அற்றவர்னு அர்த்தம் எடுக்க முடியாது. ஒரு வகையான குணத்தை இல்லாதவருக்கு குணமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் சாஸ்திரத்துல கிருஷ்ணர் நிர்குணம்னு சொல்லும் போது அவருக்கு அப்போ ரூபம் கிடையாது, எந்த குணமும் கிடையாதுன்னு கிடையாது. அவருக்கு பௌதிகமான குணங்கள் கிடையாது. நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒரு பௌதிகமான கண்கள் கிடையாது, பௌதிகமான காதுகள் கிடையாது. ஏன்னா பௌதிகமான கண்ணுக்கு காதுக்கு எல்லாமே ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு, ஒரு வரையறை இருக்கு. அப்போ பகவானுக்கு அந்த வரையறை கிடையாதே. அவரோட கண்ணை வைத்து கொண்டு அவருக்கு கேட்க முடியும், நமக்கு கண்ணை வைத்து கொண்டு பார்க்க தானே முடியும். நம்மளால காதை வைத்து கேட்க முடியும், காதை வைத்து பார்க்க முடியாது. ஆனா கிருஷ்ணர் காதை வைத்து பார்க்கலாம். அந்தானி எஸ் சகலந்திரிய விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி சிரஞ்சகந்தி ஆனந்த சின்மய சரசது விக்கிரஹஸ்ய கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. பகவானுடைய ஒவ்வொரு அங்கமும் இன்னொரு அங்கத்தோட வேலையை செய்யுமா. பகவான் வந்து காதால அவர் வந்து சாப்பிடவும் முடியும், கண்ணால சாப்பிட முடியும். இப்ப நம்மளால கண்ணால சாப்பிட முடியுமா? நமக்கு ஒரு புலன் அந்தந்த புலனோட வேலையை தான் செய்யும், மற்ற புலனோட வேலையை செய்யாது. அப்போ அப்படிப்பட்ட குணம் கொண்ட கிருஷ்ணருக்கு நிர்குணம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும். நம்மள மாதிரி ஒரு பௌதிக குணம் தான் ஒரு உறுப்புக்கு இருக்குன்னா அது மற்ற இது செய்ய முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு லிமிடேஷன்ஸ் வரையறை இல்லாதனால வேதத்துல அவருக்கு நிர்குணம்னு உண்டு பேரு. அதற்காக அந்த நிர்குணத்தை நீங்க அப்படியே எடுத்துக்கொண்டு அவர் குணமே இல்லாதவர், அப்ப அவர் ரூபம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தப்பான வர்ணனைகள் சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் முழுக்க அப்படிப்பட்ட பரம்பொருளுக்கு குணம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, இனியடங்காத குணங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த மாயாவாதிகள் அருவவாதிகள்லாம் அர்த்த குகுதி நியாயம் எடுப்பாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் ஸ்லோகம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க, மொத்தமான வேதத்தை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்க முடியாது, அது ஒரு தவறான ஒரு பொருள். அதனால இந்த அருவவாதிகள் அவங்க வந்து கிருஷ்ணருக்கு ரூபம் கிடையாது. அருவவாதினாலே அருவம், ரூபம் அப்படின்னா நமக்கு ரூபம்னு தெரியும், அரூபம் அப்படின்னா அப்ப அவருக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு அர்த்தம். வார்த்தையில நம்ம புரிஞ்சுக்கலாம். அருவவாதிகள்னா பகவானுக்கு ரூபம் இருக்குங்கிறத ஏத்துக்கொள்ளவே மாட்டார்கள். இது நாஸ்திக கொள்கை, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. கடவுள் இல்லைன்னு சொல்லாம அவருக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லி அவங்கள வந்து முடிச்சிடுறாங்க. அதனால இது ரொம்ப அபாயமானது, ரொம்ப ரொம்ப அபாயமான ஒரு கொள்கை இந்த நாஸ்திக கொள்கை. இன்ஃபேக்ட் இந்த மாயாவதி கொள்கையின் காரணமா வைத்து கொண்டுதான் உலகம் முழுக்க நாஸ்திகம் பரவி இருக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு அடித்தளம் கொடுத்துருக்கு. கடவுளுக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லும் போது அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா
மக்களுக்கு அந்த 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 மாதிரி என்ன திருப்தியோ ஒண்ணுமே இல்லைன்னு அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்க நாஸ்திகம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க, கடவுளை நிராகரிச்சிருவாங்க. அதனால நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுத்துருது இந்த அருவவாதம். அதனாலதான் இந்த அருவவாதத்தை முறியடிக்கிறதுல ராமானுஜாச்சாரியர், மத்வாச்சாரியர்லாம் ரொம்ப சிரத்தை கொண்டு அதை வந்து தோக்கடிச்சாங்க. ஸ்ரீல பிரபுபாதர் அப்படிதான். மேற்கத்திய நாட்டுல போய் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது இந்த மாயாவாத கருத்துக்கள், இந்த அருவவாத கருத்துக்கள் வந்து அவர் முறியடிக்கிறதுல ரொம்பவும் அவர் வந்து இதா இருந்தார். ஒருத்தர் இருந்து ஆஹ் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நம்மள ஒருத்தர் நல்லா நேசிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு அப்பா இருக்காங்க, நமக்கு நல்ல ஒரு அப்பா, நம்ம நல்ல பாசத்தோட வளர்க்குறாங்க, நமக்கு வேண்டியதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு அப்பாவை யார் ஒருவர் கைவிடுவாங்க? எவன் ஒருவனுக்கு வந்து அப்பாவோட நல்ல ஒரு ஆஹ் குணத்தோட அந்த பரஸ்பரத்தை ஏற்படுத்த முடியலையோ அவன் மட்டும்தான் அப்படி பேசும். அதனால இங்கிலீஷ்ல வந்து இம்பர்சனல்னு சொல்லுவாங்க. என்ன அருவவாதமா பேசுற? நம்ம வந்து நம்ம அப்பாவோட ரொம்ப உருவவாத கொள்கைகளோட இருக்கும்போது அது ரொம்ப நல்ல சந்தோஷமான ஒரு இன்பமா இருக்கும். ஆனா நம்ம அப்பாவோட அருவவாத சம்பந்தம் வச்சிருந்தாங்கன்னா எப்படி? ஏன்னா அவர் நம்மகிட்ட நல்ல அன்போட நடந்துக்கிறார். அவர்கிட்ட போய் நீங்க வந்து அருவவாதம் நடந்துக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல ஒரு சம்பந்தம் இல்லாம நடந்துக்கிறது. இவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நல்ல பரஸ்பரத்தோட நமக்கு எல்லாம் செய்யறாரு அப்ப. ஆனா அவர்கிட்ட நீங்க வந்து எந்த விதமான ஒரு அன்பும் இல்லாம அவரை போய் நீங்க நிராகரிச்சுட்டு அவரை போய் நீங்க நிந்திச்சு கொண்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ப நம்ம ஏதோ ஒரு அருவவாதத்தோட இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். பொதுவா அருவவாதம் அப்படிங்கிறது ரூபம் இல்லை, இல்ல ஒரு நபரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம். இப்படின்னு சொல்லலாம். ஒரு நபரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா அதுக்கும் ஒரு அருவவாதம்னு நம்ம சொல்லலாம். எப்படி நம்ம அப்பா வந்து ரொம்ப நல்ல, ஆனா அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா எப்படி? 2 வகையில ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லலாம். பொதுவா அருவவாதிகள் கடவுளையே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதுவும் அருவவாத கொள்கைதான். அதே போல இன்னொரு வகையிலையும் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லலாம். இப்ப நமக்கு வந்து அப்பாவை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா நீங்க 2 அர்த்தம் எடுக்கலாம். ஒண்ணு, அப்பாவே இல்லைன்னு சொல்ற ஒருத்தவரையும் அப்பாவை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லலாம். இல்ல அப்பாவோட அந்த நல்ல சம்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவரையும் நம்ம வந்து அருவவாதிகள்னு சொல்லலாம். ஏன்னா ஏன் நல்ல ஒரு அப்பாவை நீ நிராகரிச்சிட்டியே. அப்போ 2 வகையில நம்ம வந்து அருவவாதத்தை எடுத்துக்கிறோம். ஒண்ணு, ரூபமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றது, அதுதான் பொதுவான அர்த்தம். ஆனா இன்னும் என்ன, பக்தர்கள் மத்தியில கூட நம்ம பகவானை நேசிக்கும் போது அவரை நம்ம நல்ல முழுமையா ஏற்றுக்கணும். பகவானை நம்ம முழுமையா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம உருவவாதத்துக்கு வரணும்னு அர்த்தம். இல்ல பகவானோட நம்ம உண்மையான அந்த அன்பை வந்து கலப்படத்தோட எடுத்துக்கொள்ளும் போது நம்மகிட்டயும் அப்போ அந்த அருவவாதம் வந்து உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஸ்ரீல பிரபுபாதர் இந்த மாதிரியான ஒரு ஆஹ் சின்ன சின்ன அருவவாதத்தை கூட அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா அந்த அருவவாதங்கிறது ரொம்ப அபாயமானது, நம்மள கிருஷ்ணர் வந்து பிரிச்சிடும். எப்படி வந்து ஒரு அப்பாவை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை, இல்ல இந்த விஷயத்த நான் அப்பாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கனாலே அப்ப நீங்க அப்பாவோட தூரம் தூரமா வரீங்கன்னு அர்த்தம். முழுமையா அப்பாவோட ஒத்தோடு வாழும் போதுதான் நம்ம சந்தோஷமா வாழ முடியும். அதே போல நம்ம கிருஷ்ணரோட முழுக்க அவருக்கு பிடித்தது போல வாழும்போது நம்ம உண்மையான வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு வர்றோம். அப்ப நம்ம விஷ்ணு ஜனங்களா இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பொதுவா அருவவாதம்ங்கிறது கடவுளுக்கு ரூபம் இல்லை, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளாத சித்தாந்தத்துக்கு அருவவாத சித்தாந்தம்னு பேரு. இது நீங்க பிரபுபாதர் புத்தகங்களை படிக்க 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 உங்களுக்கு நல்லா புரிய வரும். ஹரே கிருஷ்ணா. வேற ஹரே ஏதாவது இருக்கா? கிருஷ்ணா பிரபு. பிரபு அப்போ அத்வைத்தமும் மாயாவாதமும் ஒரே இததான் பேசுதா? எஸ் எஸ், அத்வைத்தத்துடைய ஆச்சாரியர் தானே சங்கராச்சாரியர். அதுதானே மாயாவாதமும் அவரு பேசுறாரு. மாயாவாதம், அருவவாதம், அத்வைத்தவாதம் எல்லாமே ஒண்ணுதான். தேங்க்யூ. எஸ், அத்வைதத்துடைய சித்தாந்தத்தோட ஆச்சாரியரா தானே இவர் இருக்கார். அத்வைத்திகள்னு சொல்லுவாங்க. 2ங்கிறதே அவங்க ஏத்துக்கொள்ள மாட்டாங்க, எல்லாமே ஒண்ணுன்னு தான் சொல்லுவாங்க. கடவுள்லாம் ஒருத்தர் கிடையாது, நீயே கடவுள்னு சொல்லிடுவாங்க. ஏன் கடவுள்னு இன்னொருத்தரை சொல்ற, நீயே கடவுள்னு சொல்லுவாங்க. ரொம்ப அபாயமானது, ரொம்ப ரொம்ப அபாயமானது. நீ ஏன் அப்பாவை ஏத்துக்கொள்ற, நீ ஏன் அப்பான்னு சொல்றது போல. நீ அப்பாவை ஏத்துக்கொள்ளனா அப்ப நீ எப்படி வந்திருக்க முடியும்? அது ரொம்ப ஒரு தவறான ஒரு சித்தாந்தம் அது.
எஸ். பிரபு சாரி, அந்த சாங் வந்து வாத்திராஜ தீர்த்த சுவாமிகள்னுட்டு அவர் எழுதியிருக்கார். 1480 and 1600 பிட்வீன் டைம்ல அவர் வந்து அந்த பாடல்ல ஏற்றிருக்கார் சுவாமி. ரொம்ப ரொம்ப ஓல்டு பாடல். இத வந்து தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்ததுனால அந்த பாடல் எனக்கு. ஓகே, ரொம்ப அற்புதமான ஆச்சாரியார் வாதிராஜ தீர்த்தர். தேங்க்யூ. அது என்ன பாடல்னு சொல்லுங்க. வேகபாரோ 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 வேகபாரோ. இந்த பாடலை கேட்டது போலதான் இருந்தது. பட் இருந்தாலும் நான் உங்களோட கேட்டுக்கலாம்னு நினைச்சேன் நான், அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு. வாதிராஜர் பாடின பாடல் அப்படின்னா அது ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் தான், சந்தேகமே கிடையாது அதுல. அவர் பாடின பாடல். சந்தோஷம், ரொம்ப நல்லது. தேங்க்யூ தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதோட வகுப்பு முடிச்சுக்கலாம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய். பதித பாவன் மகாபாகவத் ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம. दंडवत प्रणाम प्रभु जी। Thank you, Prabhuji. Thank you, Prabhu. Thank you, Prabhu. Thank you, Prabhu. Krishna Prabhu, thank Prabhu. Thank you all. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you. Thank you, Prabhu. மாதாஜி ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லா பிளேசஸ்லயும் பிரபுபாதருடைய புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிளேசஸ்ல எல்லாமே ரொம்ப மாசா நிறைய புத்தகம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் இன்னும் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும். பிரபுபாதர் புக் இன்னும் நிறைய பிளேசஸ்ல எல்லாரும் நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹரே கிருஷ்ணா. வா 3 times ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Hare Krishna, Krishna Krishna, Krishna Hare Hare, Hare Rama, Rama Hare Hare, Hare Rama, Krishna Krishna, Krishna Hare Hare, Hare Rama, Krishna Krishna, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Rama, Hare Rama, Krishna Hare Krishna, Krishna Krishna, Hare Rama. Hare Krishna, Hare Bol. Hare Krishna, Hare Bol. Hare Krishna, Hare Krishna. Thank you all, Mataji. Thank you all, Mataji. Thank you, Mataji. Mm.